Morning, friends. Good morning, sir. Good morning, sir. Sandanam, sir. Morning, Good morning, sir. Good morning, sir. Good morning. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Morning. பேசுங்க. சார் குட் மார்னிங் சார். இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப 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 நல்லா இருந்தது சார். அதுல வந்து எனக்கு பிடிச்ச பாயிண்ட் வந்து அந்த 50 ரூபா செலவு பண்றது சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயம். 50 ரூபா 4 இடத்துல போய் ஒரு பொருள் வாங்குறதுக்கு செலவு பண்ற டைம் வந்து நம்ம அந்த பணக்காரங்களா இருந்தா அதை வந்து யோசிக்க மாட்டாங்க. டைம் இம்பார்ட்டன்ட் ன்றத கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரியே தான் ஃபோக்கஸ்டு. நமக்கு வேணும்ன்றத நம்ம வந்து ஆசைப்படுறோம். ஆசைப்படுறத வந்து நம்ம செயலா என்னைக்கு செயல்படுறோமோ அன்னைக்கு வந்து சக்சஸை நம்ம நோக்கி போவோன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் அந்த நம்முடைய மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அழகா சொல்லியிருந்தாரு சார். நம்ம வந்து ஒரு பணத்தை நிர்வகிக்க தெரியலன்னு சொன்னா பணம் நம்ம கிட்ட வராது அப்படின்றது வந்து நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள் வந்து உணர்வுகள் தான் நம்ம வந்து செயல்படுது. அந்த செயல்கள் தான் ரிசல்ட்டுக்கு நம்ம அந்த செயல்பாடு இல்லாததுனால தான் நம்ம இன்னும் வந்து வெளி உலகத்துக்கு வந்து தெரியாம இருக்கோம் சார். ஸோ ரிசல்ட் தான் வந்து அதுதான் வந்து ரொம்ப புரிதலான ஒரு விஷயம் சார். இப்போ ஒருத்தவங்க வாங்கி சாப்பிடும் போது சாப்பிட்றது உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயம், ஆனா குண்டானதுதான் வெளியே பாக்குறவங்களுக்கு தெரியுற விஷயம். அது மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் உள்ள நடக்கும் போது தான் நம்முடைய வளர்ச்சி வெளி உலகத்துக்கு தெரியுற ஒரு இது. அது செயல்பாடுகள் வழியா தான் நடக்குது அப்படின்றது ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, யோசனைகள் தான் உணர்வுகளை உருவாக்கும். நம்ம ஒரு ட்ரைனிங்ல போய் உட்காரும் போதுதான் நமக்கு யோசனை வருது. கரெக்டா? இப்படி செய்யலாமே, கரெக்டா? அங்க ஒரு யோசனை வருது. இப்ப 300 PV கிருஷ்ணகிரில 1 மணி நேரம் மேடம் அதை பத்தி பேசினாங்க. நேற்றும் நம்ம பார்த்தோம். 300 PV ஒருத்தர் பண்ண முடியுமா அப்படின்றது, 100 PV பண்ண முடியுமான்றது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல எப்படி சார் வாங்க முடியும்? ஆனா இன்னைக்கு 300 PV வாங்குறது ஈஸி ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு அதை வாங்கினா என்ன கிடைக்கும்ன்றது தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த உணர்வுகள் தான் செயல்களுக்கு வழிவகுக்கும். நம்ம இப்ப செயல்படுறத இப்ப எல்லாருமே 300 PV வாங்கணுன்றதுல கான்செப்ட்ல நிறைய பேர் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். 300 PV நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய லீடர்ஸ். அப்ப இன்னைக்கு 300 PV கிளப் அப்படின்றத பாலி சாரும் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே 300 PV கிளப்ன்றத உருவாக்குனாரு. பட் இப்ப அதற்கான ஒரு விஷயத்தை ராஜன் சார் அழகா கொடுத்திருக்கிறார். அப்போ இதுல முக்கியமா என்ன அப்படின்னா, செயல்கள் தான் ரிசல்ட்களுக்கு வழிவகுக்கும். இன்னைக்கு வந்து டேவிட் கிரிபாபு வந்து ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு. அது அவருக்கு நிறைய யோசனையை கொடுத்துட்டு இருக்கு, நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்லா லீடர்ஸும் சரி, அது கோவிந்தராஜ் சாரா இருந்தாலும் சரி, வெங்கடேஷ் சாரா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பிரபு சங்கீதாவா இருந்தாலும் சரி, யாரு அந்த செயல்கள்ல இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் ரிசல்ட். நிறைய பேரு நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்றாங்க. ஆனா அந்த அட்டன் பண்ற ட்ரைனிங்க அதுல இருந்து அவங்களுடைய செயல்களை அவங்க எப்படி செய்யணும்ன்றத முடிவு பண்றது இல்ல. அது அப்படியே அதோட நின்னுடுறாங்க. அதுலதான் பிரச்சனை. கரெக்டா இல்லையா? சோ அந்த ஆக்ஷன் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகும். அதனால அதை என்னன்றத பாருங்க. இது ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கை உங்களுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். பயமும் கஷ்டமும் உங்களை தடுக்க கூடாது. வாழ்க்கை ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதாவது பயமும் கஷ்டமும் நம்மளை தடுத்தா நம்ம எதை செஞ்சாலும் நமக்கு பயம். 300 PV வாங்க சொல்லிட்டா அவர் வாங்காம போயிட்டாருன்னா எப்படி நம்ம இது பண்றது? நிறைய பேருடைய கேள்வி, சார் 300 PV வாங்குவாங்களா சார்? 10,000 ரூபாய்க்கு எப்படி சார் வாங்குவாங்க? ஐயா, முதல்ல முடியும்னு நீங்க நம்பணும். முதல்ல உங்க மைண்டுக்கே அது நம்ப முடியல அப்படின்னா எப்படி? இன்னைக்கு ஒரே ஒரு விவசாயி 500 PV 600 PVக்கு வாங்குறாங்க. இன்னைக்கு சாதாரணமா
ஒரு சப்ளிமெண்ட்டும், வீட்டுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸும், வீட்டுக்கு தேவையான எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டும் ஒருத்தர் 400 பிவிக்கு வாங்குறாரு. எல்லாருக்குமே தேவையான பொருள் நம்மகிட்ட இருக்கு. கலர் காஸ்மெட்டிக்ஸ்ல நீங்க 4 பொருள் எடுத்தாலே 150 பிவி வருது. இது எல்லாமே நடக்குது. ஆனா இதை யாருமே புரிஞ்சிக்காம நம்ம பயத்துல உட்கார்ந்துருக்கிறோம். ஏன் 3 மாசம் 10,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 3 மாசம் கழிச்சு 1,15,000 ரூபாய் கிடைக்கும். இந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரையுமே நம்ம அவங்களுக்கு புரிய வச்சிட்டோம். இது ஒரு பிசினஸா புரிய வச்சிட்டோம்னா இது நடக்குமா நடக்காதா? இப்ப கஷ்டமா இருக்கிற வாழ்க்கை கம்ஃபர்டபுளா மாறணும் அப்படின்னா முதல்ல நம்ம மாறணும். நமக்குள்ள இருக்கிற பயத்தை வெளியே அனுப்பணும். பயத்தை வெளியே அனுப்பிட்டோம்னா கஷ்டமும் தானா வெளியே போயிடும். இந்த 2 தான் நம்முடைய பயம். சில பேர் கேட்கறாங்க, சார் இப்ப 10,000 ரூபாய் என்கிட்ட வாங்க காசு இல்லையே சார். காலம் முழுசு நீ இதே தான் சொல்லிட்டு இருக்கணும். எப்போ உனக்கு வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் வரும்? எப்ப நீ மாற போற? சார் நீங்க எப்ப சார் மாற போறீங்க? எனக்கு என்கிட்ட அந்த பைசா இல்லையே சார். என்ன சார் பண்றது? என்ன சார் பண்றதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மகிட்ட வேற வழி இருக்கா? நம்ம இது மாறுறதுக்கு வழி இருக்கா? இது ஒரு ரொம்ப நல்ல பாயிண்ட். இன்னைக்கு நிறைய பேருடைய இது அதான். பணக்காரர்கள் எப்பவும் கத்துக்கிட்டே இருப்பாங்க, வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஏழைகள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நினைச்சுக்குவாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சது ஐ நோ. நீங்க எதை சொன்னாலும் ஐ நோ, எனக்கு தெரியும், எனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு ராஜன் சாரும் சரி, விக்டோரியா மேடம் சரி, இல்ல லீடர்ஸும் சரி கத்துக்கிறாங்க. ஏன் சிதா சிங்க நான் வந்து நிறைய புக்கு படிக்கிறேன், நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்றேன்றாரு. 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவர். ஆனா இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கூட சம்பாதிக்காத நம்மள மாதிரி நிறைய நண்பர்கள் எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியாததை அவங்க சொல்லி தர போறாங்க. எனக்கு தெரியாததை அங்க ட்ரைனிங்ல நடக்க போகுது. நான் பாத்துக்குவேன் சார் என் டீமை. என்னால முடியும் சார். நண்பர்களே, உங்களுக்கு தெரிஞ்சது நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனா தெரியாத விஷயமும் நிறைய விஷயம் இருக்கும். ஒற்றுமையா இருந்து எல்லாரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா, இப்ப 4 பேருக்கு 4 விஷயம் தெரியும். அந்த 4 பேரும் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 4 விஷயம், 16 விஷயம் தெரியும். நமக்கு தெரிஞ்ச 4 விஷயமே பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. எப்பவுமே நம்ம விட்டு கொடுக்கவும், நம்ம ஒருத்தரோட நம்ம எல்லாரோட சேர்ந்து பயணிக்கவும் இருந்தாதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்க முடியும். எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னா அதை நீங்க வாழ்ந்து பார்த்திருந்தா அது உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்க அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம், அல்லது அது சரியா தெரியலையே. அல்லது பேசுறதுக்கு இருக்கலாம், ஆனா அது உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாது. ஆமா, அதாவது பேசுறதுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும், இன்றைக்கு 300 பிவி எப்படி செய்யணும் அப்படின்றத மேடம் தெளிவா சொன்னாங்க. எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார், செயல்பட்டுட்டே இருக்கேன் சார். வெரி குட். நானும் எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாம் 300 பிவி வாங்கிட்டாங்க. நாளைக்குன்னு போஸ்ட்பான் பண்றவங்க எல்லாம் யாரும் வாங்கல. அவங்களுடைய சக்சஸும் நாளைக்குன்னு போஸ்ட்பான் ஆயிட்டே இருக்கு. நாளைக்குன்னு போஸ்ட்பான் ஆயிட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு விஷயத்தையும் போஸ்ட்பான் பண்ணாதீங்க. முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய வியாபாரத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணாம இன்னொருத்தர் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க எப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதையே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் கிடைச்சிட்டு இருக்கிறது தான் கிடைக்கும். எப்பவும் செஞ்சுட்டு இருக்கிறதுனா என்ன சார், நான் பிரான்ச் டைரக்டர் சார், இந்த மாசம் எப்படியும் நான் 2600 பிவில நான் ரீச் பண்ணுவேன் சார், 2600 பிவி நான் மெயின்டைன் பண்ணுவேன் சார், நான் சில்வர் டைரக்டர் சார், நான் எப்படியும் சைடு வால்யூம் 2100 பிவி பண்ணி டீம் பில்டிங் போனஸ் வாங்கிடுவேன் சார். சார் நீங்க வாங்கிடுவீங்க, இதே போதுமா? இப்படியே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப அடுத்த லெவலுக்கு எப்ப போறீங்க? அதுக்கு அடுத்த லெவலுக்கு எப்ப போறீங்க? சுவிட்சர்லாந்து ட்ரிப் போடும்போது டைமண்ட் டைரக்டரா இருந்தா போயிருக்கலாம்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு? அதுக்கப்புறம் அது மாறி போச்சு. இப்ப அடுத்த வருஷம் லண்டன் ட்ரிப் வருது, அப்பவும் டைமண்ட் டைரக்டரா இருந்தா தானே போக முடியும்.
டிராவல் ஃபண்ட்ல காசு இருந்தா போக முடியும். இப்ப ஸ்டார் குரூஸ் கப்பலுக்கு அடுத்த மாசம் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்ல போறாங்க. எத்தனை பேர் சில்வர் டைரக்டரா இருக்கீங்க? முதல்ல பிரான்ஸையே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா அப்ப அடுத்த லெவலுக்கு எப்ப போறீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சார் அதாவது பேப்பர் பிளான்ல உங்களுடைய ரொம்ப தெளிவா சொன்னாரு. நீங்க ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு 1 கோடி ரூபாய்க்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய இப்ப இருக்கிற லெவல் என்ன, அதுக்கு அடுத்த லெவல் என்ன, அதை மாதம் 3 மாசத்தோட ரிவ்யூ பண்ணுங்க. அப்ப மாசம் ரிவ்யூ பண்ணுங்க. உங்க லெவல்ல கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல அப்படின்னா அப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்க வேலையை தான் செய்யறோம். நம்ம வாயிலே வடை சுட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வாயிலே வடை சொல்லுவாங்க. சார் அதை பண்ணுவோம் சார், இதை பண்ணுவோம் சார், அப்படி பண்ணுவோம் சார், இப்படி பண்ணுவோம் சார். மாச கடைசியில சார் அடுத்த மாசம் பண்ணிடுவோம் சார். நடக்குதா இல்லையா ஜெகதீஷ் சார்? நிறைய பேரு அதாவது இன்னைக்கு நிறைய லீடர்ஸுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. சார் நான் அதை பண்ணிடுவேன் சார், இந்த மாசம் பாருங்க சார் 10,000 பிவி வரலன்னா கேளுங்க சார். 15ஆம் தேதி என்ன சார் இன்னும் 1000 பிவியே வரல சார். வரும் சார் 20ஆம் தேதி. சார் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, நான் அவர் பண்ணுவார்னு நினைச்சேன், அவர் பண்ணல. இவர் பண்ணுவார்னு நினைச்சேன், இவர் பண்ணல. எப்படி ஒரு 5000 பிவி வந்துடும். அப்புறம் 25ஆம் தேதி சார் எப்படியாவது மெயின்டைன் பண்ணுவேன் சார். 30ஆம் தேதி சார் அடுத்த மாசம் கட்டாயம் பண்ணிடுவேன் சார். இந்த மாதிரி டயலாக்லாம் வேண்டாம். ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை என்னன்னாலும் செஞ்சே ஆகணும். ஒரு முடிவு பண்ணிட்டா அதை செஞ்சே ஆகணும். நீங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தான் செய்யணும். உங்களுக்காக வேற யாரும் செய்ய முடியாது. நீங்க செஞ்சுட்டு இருக்க வேலையை செஞ்சிருந்தீங்கன்னா அங்கிருந்து சம்பளம் தான் வரும். நீங்க செஞ்சுட்டு இருக்க வியாபாரத்தை செஞ்சிருந்தீங்கன்னா அந்த வருமானம் தான் வரும். நான் கடையை விட்டே வெளியே போக மாட்டேன், ஆனா எனக்கு பணம் கொட்டணும். எப்படிங்க கொட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு பேசிவ் இன்கம் ரொம்ப தெளிவா பேசிவ் இன்கம் பத்தி சொன்னாரு. நீங்க செஞ்சிட்டு இருக்க வியாபாரத்துல இன்னைக்கு செய்றீங்க, ஆனா நாளைக்கு செய்யலனா கூட வருமானம் வரணும். அந்த மாதிரி அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோமா? ஆனா இந்த 300 பிவி சிஸ்டம் கொண்டு வரும். 3 மாதம் சரியா புரிய வைங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய 3 மாதத்தை 3 மாதம் மாசம் 300 பிவி வாங்கணும். நீ முதல் மாசம் வந்தியா 4 பேரை ஸ்பான்சர் பண்ணணும். புதுசா வர்றவங்க 4 பேரை ஸ்பான்சர் பண்ணணும். 4 பேரை ஸ்பான்சர் பண்ணவங்க மாசம் 2 பேரை ஸ்பான்சர் பண்ணணும். தட்ஸ் ஆல். மாசம் நீ உன்னுடைய செல்ஃப் பிவி வாங்கணும். மாசம் ஸ்பான்சர் பண்ணணும். 6 மாசம் பண்ணா போதும். நீ 9ஆவது மாசமே உன்னுடைய லெவல் வந்து WNSL கிரவுண்ட் டைரக்டர், உன்னுடைய இன்கம் 1 கோடி ரூபாய். இது முடியும்னா செய்யுங்க. கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. முதல்ல இஷ்டப்படணும், அப்புறம் கஷ்டப்படணும். அது ரெண்டையும் சேர்ந்து செஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கலாம். இன்னும் நான் ஒரு சோப்பு வித்தேன், ஒரு பேஸ்ட் வித்தேன் அப்படின்னு கதை சொல்லிட்டு இருந்தா லைஃப் லாங் ஒரு சோப்பு வித்தேன், ஒரு பேஸ்ட் வித்தேன் தான் போயிட்டு இருக்கணும். அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறீங்க? அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க சார், அவங்க எல்லாம் பெட்ஸ் வாங்கிட்டாங்க சார். தேவையில்லை. நான் வாங்குறேன் சார், நான் செய்யறேன் சார். வாய்ப்பு எல்லாருக்கும் கொட்டி கிடக்குது. என்னால முடியுமான்னு யோசிச்சீங்கன்னா தெளிவா அந்த புக்ல சொன்ன விஷயத்த சொன்னாரு. நீங்க ஏழைகளுடைய மனநிலையில இருக்கிறீங்களா, பணக்காரருடைய மனநிலையில இருக்கிறீங்களா? இது என்னால முடியும், இது என்னால நடக்கும், நான் செஞ்சு காட்டுறேன் சார். யாரை நம்பி நம்ம பிறக்கல, யாருக்காகவும் பிறக்கல. நம்மளால முடியும். 2 ஃப்ரெண்ட்ஸ் கதையை சொன்னாரு. 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்க, 2 பேரும் ஏழைகள். ஆனா பார்த்த பார்வை வேற. ஒருத்தன் ஜெயிக்கல. அதுக்கு காரணம் என்ன? சார் நான் ரொம்ப ஏழை சார், எங்க அப்பா அம்மா படிக்கல சார், என்னை சரியா படிக்க வைக்கல சார், இந்த கவர்மெண்ட் சரியில்லை சார் அப்படின்னு எல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தான். குறை சொல்லிட்டு இருந்தாலும் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. இன்னொருத்தன் என்ன சொன்னான்? சார் நான் பிறக்கும் போதே ஏழை சார், எங்க அப்பா அம்மாவும் படிக்கல சார், அதனால நான் நிறைய விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு படிச்சேன் சார். படிச்சதுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் சார். இன்னைக்கு நான் பணக்காரனா இருக்கிறேன், நான் செட்டில் ஆயிட்டேன். அப்ப என்னுடைய லெவல் என்ன? நான் இன்னும் நிறைய கத்துக்கணும். கடைசியில கூட அவங்க என்ன சொன்னாங்க? இப்ப செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே கிடைச்சிட்டு இருக்கதே கிடைக்கும். ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்க. உங்களுடைய ஃபைனான்ஸ் லெவல், உங்களுடைய மார்க்கெட்டிங் லெவல் எல்லாத்தையும் மாத்துங்க. அதை பற்றி புக்குகளை நிறைய படிங்க, நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க. எனக்கு எல்லாம் தெரியும்ன்றத தூக்கி ஓரமா வைங்க. சார் இங்க சம்பாதிக்க வந்துக்கிறோம், ஈகோ தேவையே இல்லை. நான் பெரியவனா, நீ பெரியவனா, நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? தயவு செய்து அந்த ஈகோவை தூக்கி குப்பையில போடுங்க. குப்பை தொட்டில வைக்க வேண்டியதை தூக்கி தலைக்குள்ள வச்சுக்கிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஈகோ வச்சுக்கிட்டனால யாராவது 1 கோடி ரூபாய் உங்களுக்கு தருவாங்களா? சொல்லுங்க. ஈகோவுக்கு யாராவது 1 கோடி ரூபாய் தந்தா சொல்லுங்க. நிறைய ஈகோ இருக்குது கைவசம், கொடுத்துடலாம்.
சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே செஞ்சுட்டு இருக்க வேலையே செய்யணும்னு நினைக்கிறோம். அதுல இருந்து ஒரு ஸ்டெப் கூட மேல எடுத்து வைக்க கூடாதுன்றத நம்ம மைண்ட் அளவுல இருக்கிறோம். ஆனா நம்ம செயல்திறன் சரியா இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். சொல்லுங்க பள்ளிவேல் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் ஒரு ஒரு சின்ன ஒரு டவுட். இப்போ வந்து எல்லாருமே வந்து பிசினஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாமே வந்து ப்ராடக்ட் பேசலும் போல இது எந்த மாதிரி மூவ் பண்றது அந்த ஒரு இது மட்டும் சொல்லுங்க சார். இப்போ நான் கிடைக்கிற ஒவ்வொரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த இதுல வந்து கீழே டவுன்லைன் சந்திக்கிறதுக்கு நான் கையில லேப்டாப் ப்ராடக்ட் எல்லாம் எடுத்துட்டு போறேன். போகும்போது சிலர் வந்து ப்ராடக்ட் சேல்ஸரா பாக்குறாங்க, சிலர் வந்து ஐயோ இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வந்து வேற மாதிரி அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தர் வந்து என்னென்னமோ அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க சார். அவங்க மனசுக்குள்ள போய் இதெல்லாம் பண்ண முடியும். எப்படி பிசினஸா நேரா கொண்டு போய் நம்ம மாதிரி 10,000 பிவி இருக்கு இந்த மாதிரி 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கி இந்த மாதிரி சொன்னோம்னா அவங்க ஏத்துக்கு மனநிலை இல்ல சார். நிறைய நேத்து இந்த 2 நாளா வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆயிட்டே இருக்குது. அதான் எந்த மாதிரி மூவ் பண்ணா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றது அது மட்டும் கரெக்டான ஒரு இது சொல்லுங்க சார். அது இன்னைக்கு நம்ம சொல்றதை எல்லாரும் உடனே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லாரும் கோடீஸ்வரன். நீங்களும் கோடீஸ்வரன். ஆனா அதை புரிய வைக்கிறதுக்கு அதுதான் 1000 பேரை தொடுங்கன்னாங்க. அதாவது என்ன அப்படின்னா நீங்க பேச பேச இப்ப உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கும். நிறைய பேர் பாசிட்டிவா வர மாட்டாங்க, நெகட்டிவான கேள்வி கேட்பாங்க. அப்ப நம்ம புரிய வைக்கிறது நம்ம வேலை. நம்ம சொன்ன உடனே பிசினஸா அதை எடுத்துக்குவாங்க, 300 பிவி உடனே வாங்கிடுவாங்க, உடனே 10,000 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்கிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. ஆனா அதை அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை, அவங்களுடைய எண்ணங்களை, அவங்களுடைய சந்தேகங்களை தெளிவா நம்ம பதில் சொல்லணும். அவங்க ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம ரிவர்ஸ் ஆயிட்டோம், இல்ல அந்த இடத்துல நமக்கு பதில் இல்ல அப்படின்னா அந்த பதிலை நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கான தீர்வு என்ன? அவங்க கேள்வி நியாயமானது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பைனான்ஸ் கம்பெனில பணத்தை கட்டிட்டு நிறைய பேர் பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. லட்ச லட்சமா கட்டிட்டு இழந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் மாசம் கட்டுறதுக்கு யோசிப்பாங்க. ஏன்னா நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு மக்கள் எப்பவுமே ரொம்ப யோசிப்பாங்க. அதுவும் என்ன கேட்டா இன்னும் திருப்பூர் ஈரோட்ல என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு. சார் நீங்க வந்து ஈரோட்ல வந்து ஹோட்டல்ல ரூம் போட்டு ஸ்டே பண்ணுங்க சார். ஒரு வாரத்துல இல்ல 2 நாள்ல உங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் நான் கலெக்ஷன் பண்ணி தரேன். ஆனா இந்த 1000 ரூபாய்க்கு நம்ம பொருளை விற்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னாரு. ஏன்னா மக்களுக்கு பணம் அதிகமா வேணும். ஆனா அந்த பணம் நல்ல முறையில சரியான முறையில வெஸ்டீஜ்ல கிடைக்கும்ன்றதை நம்ம புரிய வைக்கிறதுக்கு நம்ம நிறைய பயிற்சிகள் வேணும். இன்னும் அவ்வளவுதான். அதாவது அவங்களுக்கு வந்து இவ்வளவு நாளும் நம்ம நீங்க பொருளை வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க, நல்லா இருந்தா வாங்கிங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிங்கன்னு சொன்னோம். 1000 ரூபாய்க்குன்னு சொல்லி 100 பேரை பார்த்து 1000 ரூபாய்க்கு வித்தாதான் 10 லட்சம் ரூபாய் பிசினஸ். சரியா? ஆனா இன்றைக்கு அப்படி இல்ல. 100 பேரை பார்த்து 1000 ரூபாய் கொடுத்தா சாரி 1 லட்சம் ரூபாய் பிசினஸ். ஆனா இன்றைக்கு 300 பிவி 10,000 ரூபாய், 100 பேரை பார்த்து 10,000 ரூபாய் பிசினஸ் கொடுத்தா எவ்வளவு ஆச்சு உங்களுக்கு? அது 10 லட்சம் ரூபாய் பிசினஸ். அப்போ அதே 100 பேர் தான், அதே டைம் தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய பிசினஸ் அளவு பெருசு. அதனாலதான் நம்மளுடைய சக்சஸ் அளவு பெருசா வரும். ஆனா அதுக்காக கொஞ்சம் நிறைய நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். நிறைய சந்தேகங்களை நம்ம டவுன்லைன்ல நம்ம அப்ளைன்ல கேட்கணும். எப்பப்போ உங்களுக்கு சந்தேகங்கள் வருதோ உடனே உங்க அப்ளைனை கூப்பிடுங்க. அதாவது அப்ளைன்றவரு நமக்கு எப்பவுமே சர்வீஸ் பண்ணக்கூடியவரும் நமக்கு ஆலோசனை பண்ணக்கூடியவருமா தான் இருக்காரு. அப்ப ஆலோசனை நீங்க ஃபீல்ட் ஒர்க் பண்றீங்க, தனியா உங்களை தனியா உருவாக்குறதுக்கு உங்க அப்ளைன் எல்லாம் தயாரா இருக்காங்க. அப்ப அப்ளைன்ட்ட கேளுங்க. இல்லையா அதுக்கு மேல அப்ளைன் யாரு, ஆக்டிவா இருக்க அப்ளைன்ட்ட பேசுங்க. அந்த மாதிரி அப்ளைன்ட்ட பேசி உங்களுடைய தெளிவாகிட்டு பண்ணுங்க. அதுக்காக நான் ப்ராடக்ட் எடுத்து போனேன், அவங்க கேட்கல, அவங்க நாம இதை எடுத்து போனேன், லேப்டாப் எடுத்து போனேன், அவங்க கேட்காம தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே உடனே தெரியாது. நீங்க கத்துக்கிட்ட அளவுக்கு, நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அவங்க இன்னும் புரியல. அப்ப அந்த லெவலுக்கு அவங்கள கொண்டு வரணும். அப்ப என்ன சொல்லணும்? சார் உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அது ஒரு ஜூம் மீட்டிங் நான் ஏற்பாடு பண்றேன், வாங்க, மேடம் பேசுவாங்க, உங்களுடைய சந்தேகம் எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணுவாங்க. இல்ல நம்ம இவரு ஜெகதீஷ் சார் பேசுவாரு, பேச வைங்க, உங்க அப்ளைனை பேச வைங்க. ஏன்னா பேச ஒவ்வொரு லீடர்ஸும் பேச உங்களுக்கும் நிறைய புரிதல் வரும்.
அதுக்கப்புறம் நீங்களே எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஆயிடும். அதுதான் சொன்னாங்க, 1000 பிரசன்டேஷன் கொடுக்கும்போது 100 பிரசன்டேஷன் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனா கூட அந்த 100 பிரசன்டேஷன்ல 100 பாயிண்ட் நம்ம கத்துக்க முடியும். நம்ம சரியா பண்ணாது. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பல்பை கண்டுபிடிக்கும் போது எத்தனாவது முறை கண்டுபிடிச்சாரு? அவருடைய அவர் எத்தனாவது முறை ட்ரை பண்ணி கண்டுபிடிச்சார் சார் தாமஸ் ஆல்வா எடிசன்? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பல முறை ட்ரை பண்ணி தான் கண்டுபிடிச்சிருப்பாரு, உடனே கிடைச்சிருக்காது. 10,000 முறை. ஆமா சார். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, எப்படி சார் நீங்க இவ்வளவு நாள் இத்தனை முறை செஞ்சு நீங்க ட்ரை பண்ணி இப்பதானே கண்டுபிடிச்சிருக்கீங்க. 10,000 முறை எனக்கு வந்து நான் கத்துக்கிட்டேன் ஒரு பல்பை எப்படி செய்யக்கூடாதுன்னு, ஒரு பல்பை எப்படி உருவாக்க கூடாதுன்னு நான் கத்துக்கிட்டேன்னாராம். அப்ப நம்ம இன்னைக்கு ஒரு 2 ரிஜெக்ஷன் போன உடனே சார் யாருமே வேண மாட்டேன் சார், சார் 300 பேர் பேசணும் சார், யாருமே வேணான்றாங்க சார். எத்தனை பேர்ட்ட பேசுனீங்க? 2 பேர்ட்ட. சார் 1000 பேர்ட்ட பேசிட்டு யாருமே கேட்கலன்னு சொன்னா சொல்லுங்க. 1000 பேர்ட்ட பேசிட்டு நீங்க டிவிசிடி ஆகலைன்னா சொல்லுங்க. கிளீனா ஒரு டைரி புதுசா வாங்குங்க. இண்டையில இருந்து யார் யார பாக்குறீங்களோ அந்த 300 பிவி யார் யார்ட்ட பேசுறீங்களோ பேர் எழுதுங்க, மொபைல் நம்பர் எழுதுங்க, ஊர் பேர் எழுதுங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு 4 பேரை உள்ள தள்ளி விட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துடலாம், அவங்க 4 பேர் வேலை செய்வாங்க. அந்த எண்ணத்தை மாத்துங்க. நம்ம எண்ணங்கள் மட்டும்தான். எண்ணங்கள் நல்லதா இருந்தால் சிந்தனைகள் சரியாகும். சிந்தனைகள் சரியா இருந்தால் செயல்பாடுகள் சரியா வரும். செயல்பாடுகள் சரியா இருந்தா வெற்றி நமக்கானதா இருக்கும். வெற்றி நமதே அப்படின்னு நம்ம பேச முடியும். கரெக்டா? சூப்பர் சார். அதாவது இந்த பாயிண்ட் யார் யாருக்கு பொருந்துதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது அதை மாத்திக்கிங்க. ஏழைகள் எப்பவும் மற்றவங்களுடைய சக்சஸை வெறுப்போடையும் பொறாமையோடையும் காழ்ப்புணர்ச்சியோடையும் பார்ப்பாங்க. ரைட்டா? ஆனா மற்றவங்களுடைய சக்சஸை யாரு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்களோ நீங்க பணக்காரர்கள் ஆயிட்டீங்க. ஆனா இன்னைக்கு வெஸ்டீஜ்ல எல்லாருமே எல்லாருடைய சக்சஸையும் பாராட்டுறோம். ஒருத்தர் ஃபாஸ்டா 8% வந்துட்டா நம்ம டீம் விக்டரி சார்பில் அவங்க வீட்டிலேயே போய் கேக் வெட்டி அவங்கள பாராட்டுறோம். இதுதான் அந்த பணக்கார எண்ணங்களுக்கு சிந்தனைகளுக்கு நம்மளை கொண்டு போற விஷயம். சார் புதுசா ஒரு நபர் சந்திக்கணும் இல்லைங்க சார். புதுசா நபர் சந்திக்கும் போது நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டா வேற மாதிரி மோட்டிவ் வருது. அப்புறம் இந்த மாதிரி ப்ராடக்ட் இந்த மாதிரி பேசி ஹெல்த் ப்ராடக்ட் இருக்கு, இந்த மாதிரி உணவு சப்ளிமெண்ட் இருக்கு, இந்த மாதிரி இது பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க அது வேற மாதிரி கேக்குறாங்க. எப்படி சார் அவங்க மூவ் பண்றது? புது நபர்கள் போறேன். இப்ப கிருஷ்ணகிரியில ஒரு மீட்டிங்ல கத்துக்கிட்டேன். அதாவது கஷ்டமா இருக்கிறவங்களை போய் நம்ம சந்திச்சா நம்ம ஆல்ரெடியே கஷ்டமா இருக்கிறோம். கஷ்டமா இருக்கிற போய் சந்திச்சா கஷ்டமான ரிசல்ட் தான் வரும், நம்ம ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் லெவலா இருக்கிறவங்க போய் சந்திச்சோம்னா நமக்கு தேவையான நம்ம பேசணும்னா ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நாலேஜ் அங்க எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட போய் பேசும்போது அவங்க மோட்டிவேட் வேற மாதிரி இருக்குது. எப்படி சார் அவங்க கிட்ட மூவ் பண்றது? அதாவது நீங்க சொன்ன பாயிண்ட் நல்லாவே கரெக்டாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. கஷ்டமா இருக்கிறவன்ட்ட போனா அவன்கிட்ட 1000 ரூபாயோட பணம் இருக்காது. அவன்கிட்ட போய் 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா அவன் யோசிப்பான். ஆனா இதே கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவன் வாங்கிடுவான். அதே மாதிரி பணக்காரன்ட்ட போனா பணக்காரன்ட்ட பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஆனா அவன்கிட்டையும் பிளான புரிய வைக்கணும். இந்த ப்ளூ பிரிண்ட் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு நீ எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களே எடுத்துங்க. எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வியாபாரத்துல எவ்வளவு லாபம் வருது இல்ல வரல அப்படின்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இன்னைக்கு இந்த ப்ளூ பிரிண்ட்ல நான் சொல்றேன் இல்லையா, 3 மாசம் 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி முதல் மாசம் நீ 4 பேரை ஸ்பான்சர் பண்ணி, 2வது மாசம் 2 பேரை ஸ்பான்சர் பண்ணி, 3வது மாசம் 2 பேரை ஸ்பான்சர் பண்றீங்க. மொத்தமே 8 பேர் தான் ஸ்பான்சர் பண்றீங்க 3 மாசத்துல. அதேதான் உங்க டீம்ல வர்றவங்களும் செய்யறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் 4 பேர் வர்றவங்க 6 பேரை ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வர்றவங்க 4 பேர் தான் ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க 3வது மாசம் அந்த 16 பேரும். அப்ப அதை ஸ்பான்சர் பண்ணிருந்து உங்களுக்கு 90,000 ரூபாய் வருமானம் வந்து அதை நீங்க காட்டினீங்கன்னா மீதி உங்க டீம்ல இருக்கிற அந்த 93 பேர்ல 87 பேர் 93 பேர்ல உங்களை தவிர அந்த 92 பேரும் மோட்டிவேட் ஆவாங்களா? ஆக மாட்டாங்க. கண்டிப்பா ஆவாங்க சார். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற 4 பேர் உங்களுக்கு கீழே 4 பேர் 25,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. நீங்க 90,000 ரூபாய் வாங்கியிருப்பீங்க 3வது மாசம். அப்போ அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வருமா வராதா? கண்டிப்பா வரும் சார். நம்பிக்கையை கொண்டு வர்ற வரைக்கும், அந்த நம்பிக்கை நமக்கு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கடுமையா தான் வேலை செய்யணும். நமக்கே இந்த சந்தேகங்கள் வரும், வருவாங்களான்னு.
எதுவுமே இல்லாம ஒரு பேப்பர் பிளான்லயே இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் 15 ஐடி 30 ஐடி 40 ஐடி 70 ஐடி வாங்குறாங்க. அது எப்படி வாங்க முடியுது? எப்படி அவன நம்பிக்கையா பேச முடியுது? ஏன்னா அவன் ஏற்கனவே வாங்கின செக்கை காட்டி இவன் பணத்தை வாங்குறான். 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குறான். எதுவுமே இல்லாத நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பேப்பர் பிளான்லயே நடந்துட்டு இருக்கு. 1 லட்சம் ரூபாய் 1,40,000 ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வாங்கிடுறாங்க. வெறும் 10,000 ரூபாய் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி 10,000 ரூபாய்க்கு பிசினஸ் பண்ண ஒருத்தர் பிசினஸ் மேன வரல அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அடுத்த ஆள் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் 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 போயிட்டே இருங்க. இன்னைக்கு 300 பிவி வாங்குறதுக்கு நிறைய பேர் தயாராயிட்டாங்க. பிசினஸ் புரிய வச்சா நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க 300 பிவில பிசினஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆளதான் நம்ம பார்க்கணும். அதாவது நீங்க நான் இப்போ இந்த கிருஷ்ணகிரி ப்ரோக்ராமுக்கு பிறகு ஒரு 10 பேரை மீட் பண்ணிருப்பீங்களா? எஸ் சார். அந்த 10 பேர் இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை உலகத்துல யாருமே இல்லையா? 890 பேரை நீங்க மீட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க மீட் பண்ண உங்களுக்கு கேள்விகள் வரும். கேள்விகளுக்கு நீங்க அதுக்கு சரியான தீர்வு என்னன்றத அந்த கேள்விகளை உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க. அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வரும். இன்னொரு 10 பேரை மீட் பண்ணா உங்களுக்கு தெளிவாயிடுவீங்க. நீங்க இன்னொரு 20 பேரை மீட் பண்ணா தெளிவாயிடுவீங்க. தட்ஸ் ஆல். தெளிவா புரிய வைங்க. அதாவது நீங்க எப்படி புரிய வைக்கிறீங்கன்றது தான் உங்க கையில இருக்குது. இந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு சார். அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஐயா நீ முதல் மாசம் நீ 300 பிவி வாங்கினியா, நீ 4 பேரை ஸ்பான்சர் பண்ணியா, உன் வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த மாசம் அந்த 4 பேரும் 4 பேரை ஒன்னே மாதிரியே 4 பேரை ஸ்பான்சர் பண்ணணும். நீ புதுசா 2 பேரை ஸ்பான்சர் பண்ணணும். அவ்வளவுதான். 2வது மாசம் உங்க கையில 25,000 ரூபாய் வரும். நீ 2 மாசம் செஞ்சு 2 மாசம் நீ 20,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குவ, 25,000 ரூபாய் உங்க கையில வரும் அப்படின்றது ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. அந்த 2வது மாசமே அவருக்கு நம்பிக்கை வரும். நம்ம கொஞ்சம் கூட இது பண்ணக்கூடாது. முதல்ல நீங்க 300 பிவி வாங்கிட்டீங்களா? வாங்கிடுச்சு சார். அதாவது லேமினேஷன் பண்ணி வைங்க. அந்த இன்வாய்ஸ் லேமினேஷன் பண்ணி உங்க கையோட கொண்டு போங்க. தேங்க்யூ சார். முதல்ல இந்த 300 பிவி வாங்குறவங்க முதல்ல நீங்க உங்க பேர்ல 300 பிவி பில் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க. தயவு செய்து மற்றவங்களை வந்து எல்லாருமே புத்திசாலிங்க தான், நம்ம மட்டும் புத்திசாலின்னு நினைச்சிடாதீங்க. எல்லாரும் வாங்கணும், என் டவுன்லைன்லாம் வாங்கணும், ஆனா நான் மட்டும் 300 பிவி வாங்க மாட்டேன். ஆனா நான் 300 பிவில நான் லட்சமா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பெரிய தப்பான கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குங்க, அதை லேமினேஷன் பண்ணி உங்க கையில வைங்க, அதை மற்றவங்களுக்கு காட்டுங்க. சார் இது மாதிரி பண்ண இது கிடைக்கும் சார், நான் வாங்கிட்டேன் சார், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த என் டீம்ல வேற உங்க டீம்ல யார் யார் வாங்குறாங்களோ எல்லாத்தையும் செராக்ஸ் எடுத்து லேமினேஷன் பண்ணி அப்படியே வைங்க பஞ்சா. அதுதான் டூல்ஸ். ஒருத்தர் கார் வாங்கிட்டாருன்னா கார் புக் வேணும். ஒருத்தர் ஃபாரின் ட்ரிப் போயிட்டாருன்னா அதுக்கான போட்டோஸ் உங்ககிட்ட இருக்கா? வச்சுக்கிங்க மொபைல்ல, இல்ல லேப்டாப்ல வச்சுக்கிங்க. இன்னைக்கு எத்தனையோ வீடு வெஸ்டேஜ் இல்லம், அதெல்லாம் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் உங்க கையில இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் கிடைக்கும். சிதா சிங் சார் 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரா, ராஜா சார் 25 லட்சம் வாங்கியிருக்காரா, அதுக்கான ப்ரூஃப் இல்லையா? உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க, வாங்கி தருவாங்க. எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு, இல்லாத ஒண்ணு சொல்லல. கரெக்டா செஞ்சீங்கன்னா 6 மாசத்துல ப்ரூஃப் நம்ம கையில வந்துடும். அதை நம்ம தான் செய்யணும். நமக்காக இன்னொருத்தர் சாப்பிட முடியாது, நமக்காக இன்னொருத்தர் தூங்க முடியாது. அப்ப நம்ம வியாபாரத்தை நம்மளை தவிர இன்னொருத்தர் செய்ய முடியாது. யார் மேலையும் பொறாமப்படுறதுனாலயோ யாரையும் தப்பா பேசுறதுனாலயோ நமக்கு எந்த வருமானமும் வராது. யாரையும் குறை பேசுறதுனால ஏதாவது நமக்கு வருமானம் வருமா? இப்ப பள்ளிவேல் சார் கேட்ட மாதிரி உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க, கிளியர் ஆகுங்க, வியாபாரத்தை பண்ணுங்க. எனக்கு எப்படி முடியும், என்னால எப்படி முடியும்ன்றதை யோசிக்காதீங்க. கரெக்டா? சோ வேற யார் யாருக்கு என்னென்ன ஃபீட்பேக் தோணுச்சோ சொல்லுங்க. பிரபு சார். சார் குட் மார்னிங் சார். பிரபு சங்கீதா பேசுறேன் சார். இன்னைக்கு பார்த்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மோட்டிவேஷனா நம்ம லைஃப்ல வந்து எப்படி ஜெயிக்கணும், எதை ஃபாலோ பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும், அது இல்லாமல் நம்மளோட எண்ணங்கள் சிந்தனை, அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் கூட சேரணும், இப்போ நம்ம யார் கூட சேர்றோம், யார் கூட பேசுகிறோம் பழகுறோமோ அந்த எண்ணங்கள் தான் நமக்கும் வரும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் சொன்னாங்க. அதுக்கு இல்லாமல் யார் எது சொன்னாலும் நம்ம முதல்ல காது கொடுத்து கேட்கணும்,
ஏன்னா என்ன சொல்ல வராங்கன்றதே கேட்கணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எனக்கு அது தெரியும், இது தெரியும் அப்படின்றது மாதிரி சொன்னோம்னா, நம்ம வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்த வாய்ப்புகள வந்து மிஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோல ஆ தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓகேங்க சார். தேங்க் யூ சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா கிருஷ்ணகிரி ட்ரைனிங் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ன்றதையும் நம்ம மார்னிங் செஷன்ல டெய்லி சொல்லிட்டு இருந்தோம். வராதவங்களுக்கு இழப்பு, வந்தவங்களுக்கு லாபம். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். சாரி சார். என்னால வந்துட்டு கிருஷ்ணகிரி இதுக்கு ஏன் வர முடியல அப்படின்னு சொன்னா, இல்ல வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணணும். இல்ல சார் சொல்லிடுறேன். நான் காரணம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஃபோன் பண்ணியும் சொல்லியிருந்திருக்கலாம். சொல்லல. வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணணும். நான் வந்து மீட்டிங் போயிட்டு வந்து மண்டே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு 5 நாள் டைம் இருந்தது. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு இந்த இது புரட்டாசி மாசம் சம்திங் அந்த மாதிரி இருக்கு. அதனால யாரும் வரமாட்டாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க சாட்டர்டே வந்து காலி பண்ணலாம்னா, நான் வெள்ளிக்கிழமை காலி பண்ணலான்னு போனேன். அவங்க வந்து வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி சனிக்கிழமை பண்ணி எடுத்துருங்க. சண்டே வந்து புதுசா மேரேஜ் ஆயிருக்கு. அவங்க வராங்க அப்படின்ட்டாங்க. இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 மாசம் நீங்க இருந்துட்டு தான் போகணும். இல்லன்னா 2 மாசத்துக்கான வாடகை எனக்கு குடுத்துறணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் என்னால வர முடியல சார். ஓகே. இல்ல அதாவது நீங்க வர முடியல, ரீசன் கரெக்ட். பட் அந்த ட்ரைனிங் அங்க கொடுத்த ட்ரைனிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஃபுல்ஃபில்லா கிடைக்கலைங்க சார். அந்த மீட்டிங் கூட அங்க நடந்தது வந்து நம்ம வீடியோல பார்த்தோம். இருந்தாலும் அங்க நேர்ல பார்க்குற அந்த ஃபீல் ஆனா எனக்கு கிடைக்கல சார். இல்ல அது மட்டும் இல்ல, அங்க நடந்தது இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது இல்லையா? இவங்க நம்ம இந்த மேடம் இவங்க நிஷா மேடம் ரொம்ப அழகா ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது இல்லாம மேடம் ஒரு 2 ஹவர்ஸ் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். அன்னைக்கு வந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடைச்சது. என்ன கமலமூர்த்தி சார்? கமலமூர்த்தி அன்னைக்கு வந்தவங்க பேசுங்க. சரஸ்வதி மேடம், பாண்டியன் சார், ட்ரைனிங் வந்தவங்க அதை பத்தி பேசுங்க. ட்ரைனிங் வந்ததுனால தான் சார் எல்லாமே செய்யணுன்ற ஒரு ஆர்வமே தானா வந்தது சார். அதான் அந்த லேடி பேசின வார்த்தைகள் வந்து ரொம்ப எல்லாரையும் மனசு ரொம்ப ஆழமா பயந்து போச்சு சார். அன்னைக்கு மீட்டிங் பார்த்து வந்தது அன்னைக்கு கமலமூர்த்தி நான் 100 பே உடனே பண்ணிடுறேனா அப்படின்ட்டாரு. எந்த இந்த லேடி மாசமே பேசின பண்றேன். எந்த லேடி பேசின வார்த்தைகள்? அதான் சார் அந்த மேக்கப் இது சொன்னாங்களே சார். ஓ நம்ம ட்ரைனர். பியூட்டி பார்லர் ட்ரைனர் அந்த பாப்பா பேர் தெரியல நிஷா சார். மேடம். அவங்க சொன்னது. அவங்க சரி. நம்பரும் கொடுத்துருக்காங்க சார். என்ன டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க சார். நம்பரும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கால் பண்றத விட வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உடனே பதில் போட்டுருவாங்க. அப்பா பதில் சொல்றேன் சார். ஆமா நிறைய சார். ஆமா சார். ட்ரைனிங்ல இருப்பாங்க. நீங்க ஃபோன் பண்ற டைம்ல அவங்க எடுக்க முடியலன்னா கூட மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரைனர்ஸ்க்குலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே பண்ணுங்க, சார். வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அவங்க பதில் போட்டுருவாங்க. கண்டிப்பா சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். அப்புறம் நீங்க ஒரு 2 வாட்டி ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா சார் என்ன சார் நம்பர் கொடுத்தாங்க ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க ஆமா. அப்படின்னு அடுத்த தப்பா கம்ப்ளைண்ட் வரும். இல்ல கண்டிப்பா. மேக்ஸிமம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே தேங்க்யூ. ஏன்னா நீங்க ஜோடியா வந்திருந்தீங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் ஆமா வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரூபன் சார். தேங்க்யூ சார். சரி ரைட் ஓகே. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? ரவிச்சந்திரன் சார், கோவிந்தராஜ் சார் யாராவது பேசுறீங்கன்னா பேசுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் நேத்து நுங்கம்பாக்கமும் இது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணேன் சார். ஓகே. அதுலயே நல்ல நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க சார். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருக்கணும், அதுவும் பிளஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் கோடு ஒரு மீட்டிங் போகும்போது யூனிஃபார்ம் மஸ்ட்ன்றது அது அந்த இடத்துல சொல்லி கொடுத்தாங்க சார். அது புரிய வச்சாங்க. அதே மாதிரி பர்சனாலிட்டி பிராண்டுன்னா என்ன, ஏபிசின்னு சொல்லிட்டு ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாயிண்ட் சொல்லி கொடுத்தாங்க. அந்த 4 பாயிண்ட்ல ஏன்றது அப்பியரன்ஸ், பி பிஹேவியர், சி கம்யூனிகேஷன், டி வந்து டிஜிட்டல் பிரசன்ஸ். அந்த 4 ஸ்டெப் சொல்லி கொடுத்த விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். அப்புறம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ரொம்ப அதாவது டெய்லி நானும் நிறைய நாலேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கேன். அதையும் வந்து நான் டீமுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சார். அதுக்கப்புறம் அதுதான் பாடி மோஸ்ட்லி வந்து பாடி லாங்குவேஜ் வந்து 55% வந்து பாடி லாங்குவேஜ்ல தான் இருக்காங்க. 38% வந்து
டோன் அண்ட் வாய்ஸ்ல இருக்காங்க. 7% தான் வந்து யுவர் வேர்டு. அதாவது நடக்குமா அப்படி யோசிக்கிறோம் இல்லையா, அந்த 7%ன்றத அங்கேயும் சொல்லி கொடுத்தாங்க சார். அப்ப எல்லாரும் பணக்காரங்களா இருக்காங்கன்னா அந்த 50% அவங்க பாடி லாங்குவேஜ் மாத்திக்கிட்டதுனாலதான் வந்து அந்த அளவுக்கு இருக்காங்கன்றது அந்த இடத்துல புரிய வச்சாங்க சார். அது உண்மைதான் சார். நம்மளை மாத்திக்கணும், நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நேற்று கொடுத்த ட்ரைனிங்க்கு ரிலேட்டிவாவே இன்னைக்கு ட்ரைனிங் வந்திருக்கு உங்களுக்கு. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஃபைன் ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, கிரேட் மேடம், தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் ஆக்சுவலாக வந்து வண்டியில் போயிட்டு இருக்கேன் ஃபீல்டு ஒர்க்குக்காக. அது போய்கிட்டே தான் கேட்டு போயிட்டு இருக்கேன். அதை இப்போ நீங்கள் சொன்னதுனால இப்போ நான் நிப்பாட்டிட்டு தான் பேசுகிறேன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். சொல்லுங்க சார். ஆக்சுவலாக வந்து கிருஷ்ணகிரி ட்ரைனிங்க்கு நான் வர முடியலைங்கிறதுக்கு திருப்பியும் ரீசன் சொல்கிறதுங்கிறது வேண்டாம். வர முடியல, ரைட். இப்போ ஆனால் இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் ஆல்ரெடி வந்து பலமுறை ராஜன் சாரும் பலமுறை விக்டோரியா மேடமும் சொல்லி நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். பட் இன்னைக்கு ரீகேப், இது எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல வந்து நம்ம வீக்கா இருக்கிறோம், அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நம்ம செயல்படுத்துறதுல எங்கேயோ நம்ம வீக்கா இருக்கோம் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கு. இன்னும் அதை வந்து செயல்படுத்துறதுக்கான விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அதே விஷயத்த நம்ம டீமுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய growth இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ஆணித்தரமா புரிஞ்சது சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து மணிமேகலைங்க சார். குட் மார்னிங் மணிமேகலை மேடம். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூங்க சார். நேற்று உங்களுக்கு பிறந்த நாள். ஆனால் நேற்று நீங்க வார்னிங் செஷன் வரலன்னு நினைக்கிறேன். இல்லைங்க சார், வந்தேங்க சார். வந்தீங்க, ஆனா உங்களுக்கு பிறந்த நாள்னு யாருமே இன்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் நேற்று பிறந்த நாளுக்கு இன்றைக்கு வாழ்த்து சொல்றோம். தேங்க்யூங்க சார். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூங்க சார். சார் பழனிவேல் சார் சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் வருதுங்க சார். கேள்விகள் வரும். சும்மாவே நீங்க போய் பேசின உடனே ஆமாமா இந்தாங்க ஒரு 300 பி வாங்கி வந்து கொடுங்கன்னா கேப்ப சொல்லுவாங்க. கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கு பதில் உங்ககிட்ட இருக்கணும். ஓகேங்க சார். அது ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேரை பார்க்கும்போது என்னென்ன கேள்விகள் வருது, அப்ப அந்த கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க உங்க அப்ளைன்ட்ட கேட்டு தெளிவாயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்களே பதில் சொல்ல முடியும். ஓகேங்க சார். ரிஜெக்ஷன் இல்லாமல் பிசினஸ் இல்ல, ஃபெயிலியர் இல்லாம பிசினஸ் இல்ல. பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் ஜெயிச்சிடல. நிறைய கேள்விகளை எல்லாரும் சந்திச்சுதான் இங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு கிரவுண்ட் டைரக்டரா ஒருத்தர் இருக்காருன்னா அவரு குறைஞ்சது 10,000 ரிஜெக்ஷனை பார்த்திருப்பாரு. யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர்னா இன்னொரு 10,000 பார்த்திருப்பாரு. ஒருத்தர் ஸ்டார் டைரக்டர் ஆயிருக்காருனாலே குறைஞ்சது ஒரு 5,000 ரிஜெக்ஷனை பார்த்துதான் ஸ்டார் டைரக்டரே ஆக முடியும். பிரான்ச் டைரக்டரே குறைஞ்சது ஒரு 1000 ரிஜெக்ஷனை பார்த்திருப்பாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம பேசுறவங்க எல்லாரும் உடனே வந்து சேர மாட்டாங்க, உடனே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களை புரிய வைக்கிறதுக்கு உங்க அப்ளைன் எவ்வளவு பேசுனாங்க? கண்டிப்பாங்க சார். 6 மாசம் ட்ரை பண்ணாருங்க சார். 6 மாசம் ட்ரை பண்ணிருக்காரு. அப்ப நீங்க மட்டும் இப்ப போய் பேசணும்னா எல்லாரும் ஜாயின் பண்ணிடணும்னு நினைச்சா எப்படி? அது அப்படி இல்லைங்க சார். லாஜிக் சரியா வரலையே. ரெண்டாவது நீங்க என்ன சொல்லக்கூடிய விஷயத்த சரியா சொல்லிட்டீங்க அப்படின்னா உடனே எடுத்துக்குவாங்க. சரி சரிங்க சார். அதை சொல்ல தெரியலையா என்னன்னு தெரியல. அந்த நாலேஜ் எடுத்துக்கங்க. உங்க அப்ளைன்ட்ட பேசுங்க. ஃப்ரீயா இருக்கும்போது டெய்லி உங்க அப்ளைன்ட்ட பேசுங்க. டெய்லி உங்க அப்ளைன்ட்ட ஒரு 5 நிமிஷமாவது பேசுங்க. அப்ளைன்ட்ட அதிக நேரம் பேச வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும். போன்ல யார்கிட்ட பேசினாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேல பேசாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்க போனை எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க. அது அப்ளைனா இருந்தாலும் சரி, டவுன்லைனா இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. பேச வேண்டிய விஷயத்த ஷார்ப்பா பேசிட்டு முடிச்சுக்கங்க. சரியா? ஓகேங்க சார். ஆனா உங்க டவுட்டை கிளியர் பண்ணுங்க. உங்க டவுட்டை கேளுங்க. டவுட்டை கேட்கும்போது அரை மணி நேரம் பேசினா கூட தப்பு கிடையாது, பேசுங்க. ஆனா டெய்லி அப்ளைன்ட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா நல்ல பாசிட்டிவான விஷயங்களை, கம்பெனில இருக்க அப்டேட்டை, கம்பெனில இன்னைக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன கம்பெனி எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு, இன்னைக்கு எத்தனை அச்சீவர்ஸ் வந்திருக்காங்க பாருங்க. போன மாசம் ஒரு பிரான்ச் டைரக்டரே நான் 50,000 ரூபாய் 53,000 ரூபாய் செக் வாங்கியிருக்காரு. ஒரு சில்வர் டைரக்டர் ஒரு 66,000 ரூபாய் செக் வாங்கியிருக்காரு. ஒரு கோல்டு டைரக்டர்
ரூபாய் செக் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் காட்டிருக்காங்க கம்பெனி. அப்ப இதெல்லாம் முடியும் அப்படின்னா நம்ம ஒரு பிரான்ச் ஹெட்டரா இருந்து இன்னைக்கு 3000 4000 செக் வாங்கினா அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம இன்னும் எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணணும்? இந்த பிசினஸ் இன்னும் ஃபாஸ்டா எடுக்கணும். ஏன்னா ஒரு பிரான்ச் டைரக்டர் 25,000 வரைக்கும் தான் 300 பிவில பண்ணா நமக்கு செக் வருது. நம்ம கணக்கு போட்டதுல 300 பிவிக்கு 300 பிவில ஒரு பிரான்ச் டைரக்டர் ராஜன் சாருடைய பிளான் பிரகாரம் போனா ஒரு பிரான்ச் டைரக்டருக்கு 25,000 செக் வருது. பட் அங்க ஏற்கனவே 45,000 வாங்கிட்டாங்க. அப்ப அவங்க என்ன எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணிருக்காங்க? எவ்வளவு பிவி பண்ணிருப்பாங்க? கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நிச்சயமா அதுல தமிழ்நாட்டுல இருந்து யாராவது பண்ணிருக்காங்கன்னா பண்ணிருக்காங்க. பிரான்ச் டைரக்டர்லயும் பண்ணிருக்காங்க. சில்வர் டைரக்டர்ல செகண்ட் ரேங்க் தமிழ்நாடு தான். எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் முடியும். எல்லாருக்குமே எல்லாம் நடக்கும், கிடைக்கும். ஆனா நம்ம செஞ்சாதான் கிடைக்கும். நம்ம பேசினாதான் அனுபவமே வரும். ஓகேங்க சார். நான் சார் கூப்பிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிறேங்க சார். பேசுங்க, அப்ளைன்ட்ட பேசுங்க, ஃபீல்ட்ல போய் பேசுங்க, அப்ளைன்ட்ட பேசுங்க, ஃபீல்ட்ல போய் பேசுங்க. ஒரு மாசத்துல நீங்க ஒரு நல்ல ட்ரெயினரா மாறிடுவீங்க. பேச பேசதான் அனுபவம் கிடைக்கும். அனுபவம் கிடைச்சாதான் நம்ம அதுல இருந்து கத்துக்க முடியும். அனுபவம் தான் பெரிய ஆசான் நம்ம கத்து தர்றதுக்கு. ஓகேங்க சார். எல்லாருக்கும் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க. பிரான்ச் டைரக்டர் லெவல் ஹையஸ்ட் இன்கம் எவ்வளவு? 63,594 ரூபாய். டாப் 10 போட்டிருக்காங்க. இதுல 6வது லெவல்ல சிவகங்கையில இருந்து ஏசுதாஸ் 37,808 ரூபாய். கரெக்டா? தமிழ்நாடு. கரெக்ட்டுங்க சார். 10வது இடத்துல இருக்கவரை 28,310 ரூபாய் வாங்கியிருக்காரு. பிரான்ச் லெவல்ல உள்ளவங்க. இல்லாத ஒரு விஷயத்த சொல்லல. டாப் 10ல இந்த மாதிரி நடக்குது. 63,000 ரூபாய் 63,594 ரூபாய் ஒரு ஆள வாங்க முடியும் அப்படின்னா அவங்க எவ்வளவு பிவி பண்ணிருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம இன்னுமே அதாவது நிறைகளை பாருங்க, நிறைகளை பாராட்டுங்க, ஒவ்வொருத்தருக்கு நிறைகளை பாராட்டுங்க. அதன்படி நடக்கணும்னு முடிவு பண்ணுங்க. அப்பதான் நம்ம நிறைய சாதிக்க முடியும். நம்மளாலே நிறைய சாதிக்க முடியும். சரியா? ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூமா. வேற யாராவது ஃபீட்பேக் பேசுறீங்களா? ஹலோ, இல்ல செஷனை எண்ட் பண்ணிக்கலாமா? இன்னைக்கு வீடியோ எல்லாருக்குமே நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். கரெக்டா? எஸ் சார், எஸ் சார். கோல்டு லெவல்ல பாருங்க, ஒருத்தர் 85,244 ரூபாய் வாங்கியிருக்காரு. ரைட்? அதுல செகண்ட் கிருஷ்ணமூர்த்தி, விழுப்புரம், தமிழ்நாடு. தெரியுதா? 76,217 ரூபாய் வாங்கியிருக்காரு கோல்டு லெவல்ல. ஒரு கோல்டு டைரக்டர் 83,000 ரூபாய் 85,000 ரூபாய் வாங்க முடியும் அப்படின்னா எவ்வளவு பிவி பண்ணிருப்பாங்க? இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். இன்னும் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணணும். நிறைய பேர்ட்ட பேசணும். நிறைய ரிஜெக்ஷன் வரும், கேட்கணும். அதை தாண்டினாதான். அதுக்கு ஒரு மேடம் அழகான ஒரு படம் போட்டாங்க. அந்த படம் இப்ப என்கிட்ட இருக்கான்னு தெரியல. கிருஷ்ணகிரி ட்ரைனிங்ல போட்டாங்க. நம்ம ஒரு கோலை பிக்ஸ் பண்றோம். அந்த ரோடு லெவலா இருக்கும்னு யோசிக்கிறோம். பட் அந்த ரோட்ல எவ்வளவு மேடு பள்ளங்கள் இருக்கும், எவ்வளவு வளைவுகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி போனாதான் கோலை ரீச் பண்ண முடியும். நம்ம எல்லாருமே என்ன மைண்ட் செட் பண்ணிடுறோம்? போட்ட உடனே அப்படியே ஸ்ட்ரைட்டா சர்ன்னு போயிடலாம்னு நினைக்கிறோம். கரெக்டா? அந்த போட்டோ நான் நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஆமா சார். சைக்கிள்ல போற மாதிரி சார். எஸ் எஸ். ஸ்ட்ரைட்டா போற மாதிரி கீழே இருக்கிற போட்டோல படத்துல வந்து ஆமாதான். கீழே அந்த இலக்கு போய் அந்த இலக்கு அடையிறதுக்காக இலக்கை அடையணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா சல்லுன்னு போயிடலாம்னு நம்ம நினைக்கிறோம். பட் அப்படி இல்ல அப்படின்னு காட்டினாங்க. கரெக்டா? ஆமா ஆமா சார், ஆமா சார்.
சூப்பர் சூப்பர் சார். அது எத்தனை பேர் அது ஞாபகம் வச்சிருக்கீங்க? அந்த இன்னைக்கே காட்டிடுறேன். இந்தாங்க. அதே சார், அதேதான். ஒவ்வொரு 10 ஏணி படிக்கட்டு மாதிரி சார். ஒவ்வொரு பயணத்திற்கும் ஆரம்ப பள்ளி அறிவு, நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதை பற்றி அறிவு இருந்தால், அது ஆரம்ப புள்ளி அறிவு, நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதை பற்றி அறிவு இருந்தால் பயணம் எளிதாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும். எல்லாருக்கும் ரோடு ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் அப்படின்றத நம்ம பிளான் பண்றோம். ஆனா உண்மை அது இல்ல. மேடு பள்ளங்கள் இருக்கும், தண்ணி இருக்கும், எல்லாத்தையும் கடந்து போய் தான் நம்ம வந்து கோலை ரீச் பண்ண முடியும். தெரியுதா? சோ இத சொன்னது வேற யாரும் இல்ல, பாலி சார் தான். அவருடைய 25 வருஷம் அனுபவத்துல எவ்வளவு விஷயங்களா அவர் எவ்வளவு பாதைகளை கடந்திருப்பாரு, எவ்வளவு பயணங்கள், எத்தனை வெற்றி. அப்ப இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் அவரு அந்த ஆரம்ப புள்ளி இப்படி இருந்தா அப்புறம் பயணிக்க வேண்டிய பாதை இப்படிதான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனா பயணம் எளிதாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ பார்த்த மகிழ்ச்சியில உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். புரிஞ்சுக்கிங்க, கரெக்டா புடிச்சுக்கிங்க. 300 PV இதை நான் பண்றேன் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா முதல்ல அந்த 300 PV நீங்க வாங்குங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசுங்க. பிளான் நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார், பண்ணிடலாம் சார், ப்ளூ பிரிண்ட் என்கிட்ட இருக்கு சார், இது மாதிரி 3 மாசத்துல 90,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுனால செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நம்ப வைக்கணும். அப்படின்னா முதல்ல நீங்க நம்பணும், நீங்க 300 PV வாங்கணும், அப்புறம் பேசணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, கிரேட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கோவிந்தராஜ் சார் பேசுறீங்களா? மைக் ஆன் பண்ணீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ தேங்க்யூ Thank you so much, sir. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.